நன்றி சுத்தமா பேச மாட்டேங்க சுத்தமா கேட்கிறேன் தேவனை உண்மை செய்தி சுத்தமா வெற்றிக்கு தேவனை உண்மை செய்யுமா தேவனை ஆசிரியங்க ஏசுவின் நடக்கிறாரே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஃபர்ஸ்ட் வாட்டி பேசும்போது நம்பிக்கையை குறித்து பேசினேன். இப்ப ரெண்டாவது வந்து விசுவாசத்தை பத்தி பேசினேன். எது எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. எது எடுக்கிறதுன்னு முன்னாடி நானே எழுதேன். எபிரேய 11:1 ஆமென். விசுவாசமானது எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது வந்து நம்ம கர்த்தர் மேல வைக்கணும் விசுவாசம். நம்ம வந்து நடக்கிறத குறிச்சு விசுவாசிக்கூடாது. காணாததை குறிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கணும். அடுத்து வந்து 6 வசனம் ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவன் உண்டென்றும் அவன் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கிறிஸ்துவர்களா இருந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரை வந்து விசுவாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கர்த்தரை வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்பணும். நம்ம வந்து அவர் வந்து நம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று ஃபர்ஸ்ட் நம்பணும். அப்புறம் நம்மளுடைய கர்த்தரை விசுவாசித்தார். அதை வந்து நீதியா என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன சொன்னார்? அவர்தான் நம்ம கிட்ட அந்த இனத்தையும் தேசத்தையும் விட்டு போக சொன்னாரு. அவர் சொன்னா நான் போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்ல உடனே என்ன பண்ணாரு? உடனே அவர் வந்து சொல்லதான் செஞ்சாரு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன பண்ண போக மாட்டேன் என்னால முடியாது நான் எதுவும் போனோம் அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு? உடனே கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவர் சொல்லி அவர் கிளம்பி போகும்போது கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சாரு. நீ ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. இதே நம்ம கிட்ட யாராவது சொன்னா நம்ம போவோமா? நீங்க போ அப்படின்னு சொன்னா நம்ம ஆயுதத்தை கேட்போம். எதுக்கு என்ன போக சொல்றேன்? நான் எதுவும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை, 1008 கேள்வி கேட்போம் நம்ம. ஆனா ஆபிரகாம் அப்படி பண்ணவே இல்லை. என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ண விசுவாசித்து அந்த தேசத்தை இனத்தை விட்டு உடனே போனாரு. அதுக்கப்புறம் வந்து எபிரேயர் 10:38-39 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமும் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரை வந்து நம்ம விசுவாசிக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசத்தை மட்டும் போதாது. விசுவாசி என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். இப்ப நான் வந்து உன்னை நம்புறேன்னா அது வந்து உடனே நம்மளுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விசுவாசிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? பொறுமையா இருந்து நம்ம ப்ரே பண்ணணும். யாக்கோபு 1:2-3 சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கும் போது பொறுமையா ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்ப நம்ம வந்து இதை நம்புறேன்னா நான் வந்து உடனே அது வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது பொறுமையா இருந்து ஃபர்ஸ்ட் வந்து விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரே பண்ணி கடவுளுக்கு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்கணும். நானே நிறைய விஷயத்துல கூட
மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இப்படி வசனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட கேட்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். பொறுமையா அது டைம் ஆகும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, குறிப்பிட்ட நேரத்துக்கு நம்மளுக்கு கொடுப்பாரு. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, ஜெபத்துல நம்ம கேட்கும்போது விசுவாசத்தோட கேட்கணும். ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் எபேசியர் 3:12. ஆமென். நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வரும். விசுவாசிக்கும் போது அதுக்கப்புறம் தைரியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எபிரேயர் 10:23. திரும்ப வாசிங்க. ஆமென். அவர் எப்படிப்பட்டவர், நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாதான் நம்ம நம்பணும் இல்லை. காணாததை குறிச்சு கூட நம்ம நம்பணும். நம்ம அதிகளவு விசுவாசம் இருந்தா நம்ம எதிர்பாராத வாழ்க்கையில அநேக விஷயங்கள், அநேக அற்புதங்கள் அவர் செய்வார். விசுவாசத்தோட நம்ம நம்பும் போது கண்டிப்பா அவர் செய்கிற தேவன். அது மட்டும் இல்ல, மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அறிந்து விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவர் என்ன சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட அந்த மலையை பார்த்து நீ போன்னு சொன்னாலும் அது என்ன சொல்றாரு, போகும் அப்படின்னு சொல்றாரு. கடுகளவு விசுவாசம், ரொம்ப நம்புறதுல ரொம்ப விசுவாசம் தேவை. கொஞ்சமா கண்டதை ஃபர்ஸ்ட் விசுவாசிச்சு அது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்பணும். காணாததை குறிச்சு ஃபர்ஸ்ட் நம்பும் போது கரெக்டா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் அப்பதான் நம்ம காணாததை குறிச்சு விசுவாசிக்கும் போதுதான் கரெக்டா செய்யற அற்புதங்கள்லாம் நம்மளுக்கு வெளிப்படும். அதுக்கப்புறம் எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபர் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். அவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனா இருந்தா கூட அவனுக்கு என்ன பண்ணது, மன்னிக்கப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம விசுவாசிக்கும் போது காணாதது குறிச்சு ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். அப்புறம் கர்த்தர் விசுவாசிக்கும் போது நம்ம உடனே
எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணணும், கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கலாத்தியர் 3:6. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கர்த்தரை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. கர்த்தர் நோவா கூட என்ன சொன்னாரு? அந்த வேலையை விட்டு போகணும்னு சொன்னாரு. ஆனா அவர் கர்த்தர் சொன்னபடி செஞ்சாரா? அந்த விசுவாசத்தினால ஃபர்ஸ்ட் விசுவாசம், அதுக்கப்புறம் விசுவாசத்தோட பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோட நம்மளுக்கு வந்து நம்பிக்கை, தைரியமும் நம்பிக்கையும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க.